Taste the Daily. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக சுரேஷ், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கி சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல் தெரிவித்திருக்கிறார். இரு நாட்டு ராணுவ உயர்மட்ட அளவிலான அதிகாரிகளுக்கிடையே தளபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இன்று மதியம் இரு நாட்டு ராணுவ உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் இரு தரப்புக்கும் இடையே போர் நிறுத்த முடிவு, அதாவது தாக்குதல் நிறுத்த முடிவு எட்டப்பட்டது என்று வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிலம், வான், கடல் என அனைத்து தரப்பிலான தாக்குதல்களும் இன்று மாலை 5 மணி முதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வரும் 12ஆம் தேதி மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது சுரேஷ். அதாவது பகல்காமில் தீவிரவாத தாக்குதலானது நடைபெற்றது. அதில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா தரப்பிலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரிலே தீவிரவாத நிலைகளை குறிவைத்து, அதாவது தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருக்கிறார்களோ அந்த பதுங்கு தளத்தை குறிவைத்து இந்தியாவானது துல்லிய தாக்குதலை நடத்தி முடித்தது. அதன் எதிரொலியாக அதில் பல தீவிரவாதிகள், 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தீவிரவாதிகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை தன் மீதான தாக்குதலாக எண்ணிக்கொண்டு அவ்வாறு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு பாகிஸ்தான் ஆனது இந்தியா மீதான தாக்குதலை தொடங்கியது. முதல் கட்டமாக இந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாம் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாக இருக்கட்டும், பாகிஸ்தான் தரப்பில் இருந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ரத்து செய்ததாகட்டும், இது போன்ற சூழலால் ஒரு போர் பதற்ற சூழல் இருந்தது. அந்த போர் பதற்ற சூழலை மேலும் அதிகரிக்கும் விதமாகத்தான் பாகிஸ்தான் தன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தது. அதாவது இந்தியாவின் எல்லையோர கிராமங்கள் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்துவது, ட்ரோன்களை ஏவி இந்திய வான்பரப்புக்குள் ஊடுருவ செய்வது போன்ற பல தாக்குதல்களை பாகிஸ்தான் முயற்சி செய்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓரிரவில் 500 ட்ரோன்களை இந்திய வான்பரப்புக்குள் ஊடுருவ செய்தது. ஆனால் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பானது மிகவும் வலிமையாக இருந்த காரணத்தினால் அந்த அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நமது பாதுகாப்புத்துறை எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது என்பதை பாகிஸ்தானுக்கு உணர வைத்தது. அதே சமயத்திலே இந்தியா அந்த பாகிஸ்தான் நடத்திய பதில் தாக்குதல்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் பல தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதாவது பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை குறிவைத்து, அதாவது தீவிரவாதிகள் எங்கிருந்தெல்லாம் இந்திய எல்லையோர கிராமங்களை தாக்குகிறார்களோ, எங்கிருந்து ஏவுகணை ஏவுகிறார்களோ, அது போன்ற பாகிஸ்தானுடைய அந்த நிலைகளை, ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியாவும் துல்லிய தாக்குதல்களை நடத்தியிருந்தது. பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்த நிலையில் நம்முடைய பல தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடந்தது. அதாவது கடந்த முறை வெளியுறவுத்துறை செயலரும் பாதுகாப்பு அதிகாரிகளும் பேட்டி கொடுக்கும் போதே சொன்னது என்னவென்றால், இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல்களால் பாகிஸ்தானுக்கு பெருமளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பிற்கே ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தான் தெரிவித்திருந்தார்கள். இத்தகைய சூழலில் இந்தியாவும் கூட ஒரு போருக்கு தயார் என்ற நிலையில் தான் இருந்தது. பாகிஸ்தான் போரை விரும்புவதை போலத்தான் இந்தியா தீவிரவாத நிலைகளின் மீது மட்டும் குறிவைக்கிற பொழுது பாகிஸ்தான் முழுக்க முழுக்க இந்திய மக்களின் மீது குறிவைத்து ஒரு போரை நோக்கி இந்தியாவை தள்ளி கொண்டிருந்தது. அதற்கேற்றபடியே இந்தியாவும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளிலுமே போர்க்கால சூழலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த ஒத்திகை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். இந்த சூழலில் தான் போருக்கு நாம் தயாராக இருந்த நேரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுடைய அழுத்தத்தாலும் இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த ராணுவ தளபதிகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையாலும் இந்த தாக்குதலானது தற்போதைக்கு நிறுத்தத்திற்கு வந்திருக்கிறது என்கிற தகவலை அரசு அன்றது தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். வரும் 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த தாக்குதலானது நிறுத்தப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுரேஷ். மேலும் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுரேஷ். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.
stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you.